ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அண்டோ அண்ட் இது பார்ட் 5. அண்ட் இதில் வந்து நம்ம வந்து ஸோ இப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து கெட் பண்ண போகிறோம் நம்ம ஃபார்மில் இருந்து. ஸோ கெட் ஃபார்ம், அதுக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் யூசர் நேம்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் என்னுடைய போஸ்ட் வேரியபிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் செமிகாலன். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் கிடையாது. கெட்டுக்கு தான் டபுள் கோட்ஸ், போஸ்ட்க்கு வந்து சிங்கிள் கோட்ஸ். அண்ட் இதோடைய நேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் underscore post square bracket semicolon and square bracket குள்ள single quotes and இதோட நேம் பாஸ்வேர்ட். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய நேம் ஜஸ்ட் அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ரெண்டு லைன் மூலயமா நம்ம ஃபார்ம்லேருந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே டைப் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷனை என்னால் கேதர் பண்ண முடியும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் என்னோடய செகண்ட் லைன் வந்து என்னுடைய பாஸ்வேர்டில் நான் டைப் பண்ணுற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற அந்த பாஸ்வேர்டை வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் ஏரியா வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ ஹேக்கர்ஸ் கிட்ட வந்து ஸோ அதுக்கு வந்து என்ன வழி பார்க்குறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்வேர்டை வந்து என்கிரிப்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் அதே வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு MD5 ஏன்னா இது என்கிரிப்ட் ஆகும். ஸோ நான் இப்போ என்னோடய பாஸ்வேர்டை நான் 123ன்னு வச்சுருக்கேன். ஸோ அதோட அதே அந்த 123யோட என்கிரிப்டட் வேர்டை தான் நான் வந்து என்னோடய டேட்டா பேஸில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் என்னுடைய பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் 123 டைப் பண்ணுவேன் என்னுடைய பாஸ்வேர்ட். அதை வந்து என்கிரிப்ட் பண்ணி என்னுடைய இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதான் நான் MDF பண்ணுறேன் என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் செமிகாலன் அண்ட் இங்கே என்னுடைய இந்த பாஸ்வேர்ட் வேரியபிளாக திரும்பி பாஸ் பண்ணுறேன். ஸோ கவனிங்க, இந்த வேரியபிளும் ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய நார்மல் 123ன்ற அந்த 123 அப்படின்ற பாஸ்வேர்டு வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருந்தது. திரும்பி இதை நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். எது மூலியமா ஓவர் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய என்கிரிப்டட் பாஸ்வேர்டை இது என்னுடைய ப்ரீவியஸ் ஒரிஜினல் பாஸ்வேர்ட்லேருந்து நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாஸ்வேர்டு என்னென்னு இருக்குன்னா 123 அப்படின்னு இருக்கும். ஓகே, அண்ட் இதில் வந்துட்ட பிறகு என்னுடைய பாஸ்வேர்டு எக்ஸாக்டாக இந்த மாதிரி இருக்கும். அதே 123ன்றது. ஸோ இதில் 123 சேவ் ஆகிருக்கும். அண்ட் என்கிரிப்ட் ஆகி முடிச்சிட்ட பிறகு இந்த 123ன்றது என்கிரிப்ட் ஆகி முடிச்சிட்ட பிறகு இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து MySQL _real _escape _string அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா SQL இன்ஜெக்ஷனை நம்மளுக்கு பிளாக் பண்ணுது. அதாவது இந்த MySQL _real _escape _string அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸை ரிமூவ் பண்ணும். ஜஸ்ட் நான் இப்போ நான் அதை எழுதுகிறேன். ஸோ நான் இதுக்கு யூசர் நேம்ன்ற வேரியபிளை யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இதில் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை எழுதுகிறோம். MySQL _real _escape _string ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் செமிகாலன். அண்ட் இதுக்குள்ளே வந்து என்னோடய யூசர் நேம் இந்த வேரியபிளை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இதே லைன் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் அதே லைன் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது நம்முடைய பாஸ்வேர்டுக்கு. பாஸ்வேர்ட் அண்ட் இந்த இடத்துல நான் என்னுடைய பாஸ்வேர்டை நான் போட்டுக்கிறேன். பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு லைன் தான் நம்மளுடைய SQL இன்ஜெக்ஷன்லேருந்து நம்மளோட ப்ரொடெக்ட் பண்ண போகுது நம்முடைய லாகின் சிஸ்டமை. அதாவது யூசர்ஸ் வந்து நம்முடைய ஹேக்கர்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம SQL query டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இதை நம்ம இந்த SQL
ஐ மீன் MySQL underscore real underscore escape underscore string என்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லணும்னா SQL இன்ஜெக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுக்கு அப்புறம் நம்ம வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஸோ இங்கே தான் நம்மளுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து query start. ஸோ இங்கே நம்ம SQL query ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இதுக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் SQL. அண்ட் இங்கே வந்து என்னோட SQL query இருக்கும். select all columns from நம்மளுடைய டேபிள் நேம். நான் ஆல்ரெடி இங்கே நம்மளுடைய டேபிள் நேம் நான் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஸோ select all columns from அந்த டேபிள் நேம். ஸோ நம்ம இங்கே வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். வேர் நம்முடைய யூசர் நேம். ஸோ இந்த யூசர் நேம்ன்றது நம்மளுடைய டேபிளில் இருக்க இந்த காலம். ஸோ இந்த ஸ்பெல்லிங்கும் அந்த ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நான் காப்பி பண்ணிக்கிறேன். யூசர் நேம் ஈக்குவல் டு இப்போ நம்மளுடைய இந்த யூசர் நேம் வேரியபிள். ஸோ அதை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும் சிங்கிள் கோட்ஸில். அண்ட் என்னோட யூசர் நேமையும் கம்பேர் பண்ணணும். இந்த யூசர் நேமுக்கு இந்த பாஸ்வேர்டா. ஸோ என்னோட பாஸ்வேர்ட் காலம் ஜஸ்ட் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். பாஸ்வேர்ட் சிங்கிள் கோட்ஸ் அண்ட் இதுக்குள்ளே என்னுடைய பாஸ்வேர்டு வேரியபிள். ஓகே. ஸோ இன்கேஸ் நான் வந்து இந்த SQL இன்ஜெக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா, இந்த 2 லைன் எழுதாமல் நான் டேரெக்டாகவே இந்த யூசர் நேமே பாஸ்வேர்டையும் நான் இங்கே யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஐ மீன் இந்த 2 லைன் இல்லாமல் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, ஹேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்னு ஒன்று போட்டாங்கன்னா போட்டு இன்கேஸ் நீங்கள் நினச்சிக்கலாம் ஆர்னு போட்டுட்டாங்கன்னா நம்ம வந்து பாஸ்வேர்டு இல்லாமலே நம்ம வந்து லாகின் ஆகலாம். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு வந்துடும். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா SQL query ஆட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கோட்ஸ் எழுதியிருக்கோம் நம்முடைய SQL இன்ஜெக்ஷனை பிளாக் பண்ணுறதுக்கு. ஓகே. அண்ட் இங்கே செமிகாலன். அண்ட் இப்போ நம்மளுடைய ரிசல்ட் ஒரு நியூ வேரியபிள். ஸோ அந்த ரிசல்ட்டில் நம்முடைய MySQL underscore query. அண்ட் இதில் வந்து நம்மளுடைய SQL பாஸ் பண்ணுறோம். ஸோ அதாவது இந்த SQL ஸ்டேட்மெண்ட்டை நான் என்னுடைய MySQL queryயில் பாஸ் பண்ணுறேன். அதை வந்து என்னுடைய ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரிசல்ட்டில் எத்தனை ரோ இருக்குது அப்படின்றத நான் வந்து கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேமுக்கு இந்த பாஸ்வேர்டு தான். ஸோ அப்போ என்னுடைய ரிசல்ட் வந்து ஒன்லி ஒன்னாக தான் இருக்கும். ஒரே ஒரு ஆள் தான் இந்த யூசர் நேம் அண்ட் இந்த பாஸ்வேர்டில் இருக்க முடியும். ஸோ அப்போ என்னுடைய இந்த ரிசல்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் ஒன்னாக தான் இருக்கணும். ஸோ ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அந்த யூசர் வந்து சைன் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ரிசல்ட் வந்து 0 அப்படின்னு இருந்ததுன்னா, எந்த ஒரு டேட்டாவையும் ரிட்ரீவ் பண்ணாமல் இருந்ததுன்னா அது வந்து டோட்டலி ராங். ஒன்று யூசர் நேம் தப்பாக இருக்கணும், இல்லை பாஸ்வேர்ட் தப்பாக இருக்கணும். ஓகே. நம்ம இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து இப்போ கவுண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் என்னுடைய கவுண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கவுண்ட் பண்ணணும். ஜஸ்ட் இங்கே வந்து நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே கவுண்ட் ஈக்குவல் டு MySQL underscore NEM underscore rows ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் ரிசல்ட்ன்ற வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். அதாவது இந்த ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து மொத்தம் எத்தனை ரோஸ், எத்தனை டேட்டா கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. MySQL underscore row அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இது மூலயமா இந்த வேரியபிளில் இந்த வேரியபிளில் எனக்கு மொத்தமாக என்னுடைய ரிசல்ட்டில் எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்றத நான் எடுத்துக்கலாம். ஸோ இஃப் இந்த ரோ வந்து ஈக்குவல் டு 1 இருந்தால் லாகின் சக்ஸஸ். ஸோ இன்கேஸ் இது 0 இருந்தால் லாகின் ஃபெயில். ஏன்னா ஒரு யூசர் நேமுக்கு ஒரு பாஸ்வேர்டு தான் இருக்க முடியும். ஸோ அப்படின்னா என்னுடைய ஒரே ஒரு டேட்டா தான் ரிட்ரீவ் பண்ணும். ஸோ ஒரு யூசர் நேம் இல்லை பாஸ்வேர்டு இடத்துல ஏதாவது தப்பாக இருந்தால் எனக்கு கவுண்ட் வந்து 0ன்னு இருக்கும்.
ஸோ இங்கே இஃப் கண்டிஷன் முடிஞ்சுது. ஸோ இதில் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சம் கண்டிஷன்ஸ் எழுதலாம். இப்போ வந்து நம்ம செஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நான் இதை பற்றி சொல்கிறேன். ஆல்ரெடி 10 minutes ஆயிடுச்சு. ஸோ அது வந்து செஷன் ரெஜிஸ்டர், நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நம்ம வந்து செஷன் பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப், லைக் மை பேஜ் ஆன் ஃபேஸ்புக்.